மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்துவுக்கு இப்படி ஒரு வியாதியா? ஆமாமா. ஐயோ கடவுளே. பிரதாப் டாக்டரும் லேடி டாக்டரும் அவளுக்கு வந்திருக்க கொடுமையான நோயை நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிட்டாங்க. நம்மளோட இந்து இப்போ ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். கடவுளே, என் இந்துவுக்கு இப்படி ஒரு விதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிய. எதுக்காக டாக்டருங்க இந்துவோட கர்ப்பத்தை மறைச்சு வச்சு போய் சொல்லிருக்காங்க? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதை கேட்க போய் தான் அவங்க என்ன பூட்டி வச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. பார்வதி அம்மா, அப்படின்னா இந்துவோட விஷயத்துல ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்துக்கு எதிரா டாக்டருங்க பிளான் பண்றதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இந்து சாகணும்னு யாரோ ஆசைப்படுறாங்க போல. இல்லைன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல மறைக்கவே மாட்டாங்க. காரணம் இதுதான். ஆண்டி ஆண்டி எதுக்கு அழறீங்க? இந்துக்கு வியாதி இருந்தா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் இந்துவை நினைச்சுதாம்மா அழுதுட்டு இருக்கேன். தனக்கு எந்த வியாதியுமே இல்லைன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற இந்து தனக்கு ஒரு வியாதி இருக்குங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவளால அதை தாங்கிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்படின்னா அவகிட்ட இதை பத்தி சொல்லாம இருக்கிறதா நல்லது. இப்போதைக்கு அவளோட நோயை பத்தி அவகிட்ட சொல்லாதீங்க. அவகிட்ட சொல்லாமலேயே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, உங்க வீட்டு மருமகளை காப்பாத்துறதுக்கு பணம் தடையா இருக்கக்கூடாது. இந்துக்கான ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. என்னால முடிஞ்சதை எல்லாத்தையும் பண்றேன். ஆனா இந்து உங்க வீட்டுல இருக்கா. நீங்க தான் இந்துவை காப்பாத்துறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்தே ஆகணும். ரகு, எங்க வீட்ல இருந்து இந்துவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த தடையுமே வராது. எவ்வளவு பணம் செலவானாலும் நான் அவளை காப்பாத்தியே தீருவேன். அந்த விஷயத்துல எங்க வீட்டு ஆளுங்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்கன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவளை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கணும். ஸ்ரீதர் மாமா சொன்ன மாதிரியே இந்த விஷயத்த இப்போதைக்கு நம்ம இந்து கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை இது தெரிய வந்து அவ மனசளவுல உடைஞ்சு போயிட்டா அது ட்ரீட்மெண்ட்டை பாதிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போதைக்கு இந்து கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம். ஆனாலும் எப்படியாவது அவளுக்கு ஒரு நாள் தெரிய வரும்ல. அன்னைக்கு அவ இந்த வியாதியோடையும் வாழ்க்கையோடையும் எப்படி போராட போறான்னு என்னால சொல்லவே முடியல. இந்து, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்ததும் என்னால வந்து உன்னை பார்க்க முடியல. இந்து, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. நாங்க வேற வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டை மறக்கவே இல்லை. அதனாலதான் உன் நிலைமையை கேள்விப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அபி. இவளோட வியாதி பத்தி இவளுக்கே இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லதுக்கு தான். நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த வியாதியும் இல்ல. இல்லையா? ஆனா நீ மறுபடியும் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்ட. நான் கூட இந்த முறை நீ பிரெக்னென்ட் ஆயிட்டியோன்னு நினைச்சேன். அம்மா, வீட்ல வேற யாருமே இல்லையா? மது, பாட்டி, அத்தெல்லாம் எங்க போனாங்க? அத்தை மாதிரியை கூட்டிட்டு போயிருக்காங்க.
பாட்டி ஏதோ வைத்தியர்கிட்ட போயிருக்காங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து உடம்பு முடியாத என் இந்துவ தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? இந்து இங்க தனியா இல்ல, கூடவே நான் இருக்கேன். இவ எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்திருக்கா? எனக்கு ஏதோ தப்பா தோணுதே. ஆஹா, ரோசம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. ரோசம்மா, அபிக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாங்க. கொண்டு வரேம்மா. அபி வா, நம்ம ரூமுக்கு போய் பேசலாம். இல்ல இது வேண்டாம், இங்கே இரு. நான் இப்ப வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லதான். என்ன விஷயம்? ரகுமாமா பத்தின விஷயம்தான். ஏய், ரகுமாமா பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ரகுமாமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எந்த இடத்துல? எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியாது இந்து. ஆனா என்கிட்ட சொன்ன ஆளுக்கு நல்லா தெரியுமா. அவரை போய் பார்த்தா வேணா எந்த இடம் நமக்கு தெரிய வரும். அப்படின்னா நீ இது உன் அண்ணன் கிட்ட சொன்னியா? சரியா போச்சு. நான் இது சொன்னாலும் என் அண்ணன் நம்ப மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நாம அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அது அவரும் ரகுமாமாவை தேடிட்டு தான் இருக்காரு. ஷோ, அதெல்லாம் வேண்டாம் இந்து. நானே நேரடியா வரேன்னு தான் இன்ஃபார்மர் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். பணத்தெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ மட்டும் என் கூட கொஞ்சம் அந்த இடம் வரைக்கும் வரியா? நான் இப்போ வரணுமா? நம்ம உடனே போயிட்டு சீக்கிரமே திரும்பி வந்துடலாம். உன் ரகுமாமா விஷயம் ஆச்சேன்னு தான் உன்னை கூட்டிட்டு போலாம் நீங்க வந்த. இன்னும் என்ன இது யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? அபி, அந்த இன்ஃபார்மருக்கு தேவையான பணத்தை அனந்த் அண்ணா கிட்ட கொடுத்து விடலாம்ல? இங்க இருக்க போலீஸ் எல்லாம் உன் மாமாவை தான் தேடிட்டு இருக்காங்க. அது நாம மட்டும் போனா யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனா அனந்தன் அண்ணா போனா சந்தேகப்படுவாங்க. உனக்கு உன் ரகுமாமாவை பார்க்க வேணாமா? பார்க்கணும். ஆனா உன்னெல்லாம் வேண்டாம். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நம்ம போகலாம். யோசிக்காம போ இந்து. சரி, நான் இது வரேன். ஒரு நிமிஷம் ரோசம்மா. இங்க பாருமா, அபி கூட ரகு பார்க்க போறியா என்ன? நான் போய் ரகுமாமாவை பார்த்துட்டு வரேனே. அவர் எப்படி இருக்காருன்னு நேர்ல பார்க்கலாம்ல. இங்க பாருமா, இவ கூட போகக்கூடாதுன்னு தான் நான் இப்ப சொல்ல வரேன். வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. இந்து, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகு, கிளம்பலாம். ரோசம்மா, நான் போயிட்டு வரேன். உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஹலோ மூர்த்தி அங்கிள், இந்துவை கூட்டிட்டு நான் இங்கிருந்து கிளம்ப போறேன். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு வர போறேன். ஓகே, சரி, நான் வைக்கிறேன். அபி, இந்து ரெடி ஆயிட்டியா? நம்ம போலாமா? வா. என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நான் வரப்போறது சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன். நீங்க வர்ற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி வச்சிருந்தான்.
ச்சே, பிளான் எல்லாம் நாசமா போச்சே. இவங்க இப்பதான் வரணுமா என்ன? அருண் மாமா, ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இங்க பார், நீ எதுக்கு இங்க வந்தா இவன் கேக்குறான். நீ இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து அபி எதுக்கு வந்தானா ரகுமாமாவை பத்தி யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களாம். மாமா எங்க இருக்காருன்னு அந்த ஆளுக்கு தெரியுமா? நாங்க ரகுமாமாவை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆனா ரகு அவரோட வீட்டுக்கு போயிட்டதா நாங்க கேள்விப்பட்டோமே. ரகுமாமா வீட்டுக்கு போயிட்டாரா? ஆமா, வீட்டுக்கு போயிட்டாரு. பார்வதி சித்தி ரகுவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அபி உன்கிட்ட யார் சொன்னது ரகுமாமா வேற இடத்துல இருக்காருன்னு? அது என்கிட்ட சொன்னாலும் அந்த மாதிரி தான் சொன்னாரு. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ரகு இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு இந்துவை கூட்டிட்டு போக நீ எதுக்காக வந்த? நீ தனியா போயிருக்கலாம்ல. அது நான் உன்கிட்ட யார் இப்படி ஃபேக் நியூஸ் சொன்னது? யாரா இருந்தாலும் அவங்கள பார்க்க தானே நீ இந்துவோட கிளம்பியிருக்க. அப்படின்னா நாம ஒன்று பண்ணலாம். நீ போறத கேன்சல் பண்ண வேண்டாம், நானும் உன் கூட வரேன். நம்ம ஒன்னா போய் அந்த இன்ஃபார்மரை பார்க்கலாம் என்ன? இல்லைண்ணா, அது எவனோ ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்லியிருப்பான் போல. அதான் ரகு வீட்டுக்கு வந்துட்டான்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நாம எதுக்கு அந்த இன்ஃபார்மரை தேடி போகணும்? அருண் மாமா வேற வந்திருக்காரு. இந்து கொஞ்ச நேரம் அவர் கூட உட்காந்து பேசணும்னு நினைப்பான். நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல. சரி இந்து, நான் கிளம்புறேன். அருண் மாமா, நான் கிளம்புறேன். அருண், நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். வரேன். உனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரகுமாமா திரும்ப வந்துட்டார்ல, என் வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாரு. ஓ, அப்ப ரகு திரும்ப வரணும்னு தான் ஆண்டவனை வேண்டியா? நான் திரும்ப வரணும்னு நீ வேண்டவே இல்லையா? அட சும்மா இருங்க. வாங்க, டீ போட்டு தரேன். வா. என்னங்க, இந்தாங்க டீ. மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சாங்க? என்னாச்சுங்க? மாமாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா நல்லா இருக்கிறதுனால தான் நான் திரும்ப வந்திருக்கேன். அவருக்கு சரியாகலைன்னா நான் வந்திருக்க மாட்டேனே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா என்னுடைய நிம்மதி உடைஞ்சு போச்சு இந்து. ஏங்க, என்னாச்சு? உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சா? என்ன பார்க்க இங்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இந்து, உனக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு? அந்த தப்பு நினைச்சுதான் நான் இப்ப வருத்தப்படுறேன். என்னங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உன்னை நான் தனியா விட்டுட்டு உன்னுடைய அத்தனை சந்தோஷத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டேன்ல. உனக்கு உடம்பு முடியாம ஆபீஸ்க்கு கூட போக முடியாம இருந்தப்போ நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்ல. என்னைக்குமே நான் உன் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணேன். அந்த சத்தியத்தை நான் மீறிட்டேன். என்னங்க, நீங்க என் கூட இல்லாம போயிட்டீங்கன்னு நான் சொன்னேன்னா என்ன? நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் என் மனசுக்குள்ளதான் இருந்தீங்க. பாருங்க, இதோ இந்த நெஞ்சுக்குள்ளதான். உங்களோட இந்த சிரிப்பும் பாசமும் காமெடியும் அப்புறம் நம்மளோட நினைவுகள் எல்லாம் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவே எனக்கு போதுமானதா இருந்தது. நீங்க என் பக்கத்துல இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு போதும். இந்து, இருந்தாலும் நீ என்ன நினைச்சு வருத்தப்பட்டல. நீ வருத்தப்பட்டிருப்ப. உன்னை பத்தி தான் தெரியுமே. தினமும் நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வருத்தப்படணும்? இந்து,
இனிமே நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த இடத்த விட்டு எங்க போறதா இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன். நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வந்துடுவேன். இனிமே நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க போனாலும் ஒன்னா தான் போகணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். சத்தியம். எப்பவுமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். நீ என்ன தனியா விட்டுருவியா? விட மாட்டேங்க. உங்களை எப்பவுமே தனியா விட மாட்டேன். என்னைக்குமே நான் உங்க கூட இருப்பேன். என்னைக்கும். சித்தி, இதெல்லாம் உண்மையா? இதை என்னால நம்பவே முடியல. ஆமாப்பா, இந்து இப்போ அவளோட மரணத்தை எண்ணிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுப்பா. ரகுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஜெனியூன்றது உண்மையா? அது உண்மையா இருந்ததுனால தானே ரகு போய் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அடிச்சிருக்கான். அந்த டாக்டர் எவ்வளவு சாமர்த்தியமா நம்ம கிட்ட சொல்லி ஏமாத்திருக்கான். ரகு அரெஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக அந்த டாக்டர் பிரதாப் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். சித்தி, நம்ம வீட்டில் சில பேர் ஆசைப்படுற மாதிரி அருண் ஜாதக பிரகாரம் நடக்க போகுதானே? அதை பத்தி இப்ப நாம பேச வேண்டாம். இந்துவை எப்படி காப்பாத்தணுங்கிறதா நாம பார்க்கணும். அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா அவளுடைய இறப்புக்கு காத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆயிடும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அருணோட ஜாதக தோஷப்படி அவ இறக்குறதுக்கு இந்துவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்து கிட்ட உண்மையை சொல்லாம அவ ட்ரீட்மெண்ட் எப்படி நடத்துறது? அவகிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஆனா அருண் கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போட அவன் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கான். அவன் கிட்ட சொல்லாம எப்படி? அவனுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா அவனால தாங்கவே முடியாது. இந்து கூட எங்கேயாவது போகணும்னு சொல்லி தான் அவன் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்துவை இதுக்கப்புறம் நாம லாங் ட்ரிப் அனுப்பவே கூடாதுப்பா. அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போக நாம அருண் கிட்ட இதை பத்தி எப்படியாவது பேசி ஆகணும். பாவம் அருண். இந்துவை கூட்டிட்டு அவன் எங்கேயாவது தனியா போகணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் காலம் அவங்கள பிரிச்சு வைக்குது. இப்ப பாருங்க, இந்துவோட வியாதி. அவளோட உலகத்துல கனவுகள் நிறைய இருக்கு. உடஞ்சு போட தன்னோட கனவுகள் தான் அவளோட வாழ்க்கைன்னு தெரிய வரும்போது அவளோட வேதனைய நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் சித்தி? இங்க பாருப்பா, அவளுடைய வாழ்க்கையில கனவுகள்ங்கிறது உடஞ்சு போறது நிஜம்தான். அந்த கனவுகளை மீட்டெடுத்து அவளை ஒரு ஆரோக்கியமான இந்துவா மாத்துறதுக்கு நம்மளால முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் போதாது. அவளோட மனசுல தெம்பு இருக்கணும். அவளுக்கு பலமா நாம தான் இருக்கணும். இருந்தாலும் சித்தி, வியாதியை மறைச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல வேண்டாம் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நாம இந்துவை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டி அவளோட ரியல் சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். டாக்டர் பிரதாப் எதுக்காக இப்படி போய் சொன்னான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவரு ஒரு டேலண்டான டாக்டர். அவரு தப்பா சொல்லியிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இத அவர் வேற யாருக்காகவோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்து இறந்து போயிட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே சந்தோஷம். சுபத்ரா அனியா இருந்தா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைக்கணும். இதுக்கு மேலேயே அவங்க தப்பிச்சு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கியாச்சு. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீ எதுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன? நான் உன்னை கூட்டிட்டு போக சொன்னனா? அத சொல்ல வேண்டியது நீங்க இல்ல. உங்களை சரியான நேரத்துக்கு வைத்தியர்கிட்ட காமிச்சு மருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேவையில்லாம எனக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கிக்கலான்னு இருக்கியா?
ஓ ஓ, எனக்கு இதெல்லாம் தேவையா? மருந்து வாங்கி கொடுத்தாலும் தப்பு, வாங்கி கொடுக்கலனாலும் தப்பு. நீ வாங்கி கொடுத்த மருந்தை நீயே குடிச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். அம்மா, அண்ணா வந்துட்டாரு. அருண் வந்திருக்கானா? விஸ்வநாதனும் கூட வந்திருக்கான்ல? இல்ல, அண்ணன் மட்டும்தான் வந்திருக்காரு. அவன் என்ன சொல்லாம வந்திருக்கான்? அருண் இங்க வரப்போற விஷயத்த உங்க அப்பா என்கிட்ட சொல்லலையே. நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உடம்பு சரியில்லாத அப்பா வாங்க விட்டுட்டு நீ எதுக்குடா இப்ப இங்க ஓடி வந்த? அருண், விஸ்வநாதன் எப்படி இருக்கா? நீ வந்தது அவனுக்கு தெரியுமாப்பா? அப்பா கிட்ட சொன்னா நான் இங்க வரத்துக்கு விடவே மாட்டாரு. அப்படின்னா அண்ணா நீங்க அப்பா கிட்ட சொல்லாம தான் வந்தீங்களா? ஆமா, அப்பா கிட்ட சொல்லாம தான் வந்தேன். சொல்லியிருந்தா நான் இங்க வரப்போற விஷயம் அத்தனை பேருக்கும் நான் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்குமே. நீ விஸ்வநாதன் கிட்ட சொல்லாம வந்தது சரியில்லைப்பா. உன்னை பார்க்காம விஸ்வநாதன் கவலையா இருப்பான். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நான் அதுக்கு சொல்லணும்? அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அம்மா இருக்காங்கல்ல. அருண், நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. உடம்பு சரியில்லாத அப்பாவை தனியா விட்டுட்டு நீ அவசரமா இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு உன் அருமை பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா என்ன? நான் அந்த வீட்டுல இருக்கிறது யாருக்கு பிரச்சனைனா மத்தவங்கள விட உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தானே நீங்க என்ன அப்பா பார்க்க அனுப்புனீங்க. அருண், இப்ப தேவையில்லாம கத்தாதீங்க. கத்துனா அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். பேச வைக்காதீங்க. அப்பாவும் நீங்களும் சேர்ந்து பண்ண அந்த கேவலமான விஷயத்த. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க? பாட்டி, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்காக என்ன டிராமா போட்டாங்கன்னு இப்ப நான் சொல்றேன். அப்பாக்கு உடம்பு சரியில்லைங்கிறது சுத்த பொய். அவர் நல்லாவே இருக்காரு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு இந்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பண்ண பிளான் நிறைவேறிடுச்சு. அம்மா, கடவுள் இந்து கூட இருக்காரு. அதனாலதான் நான் திரும்ப வந்துட்டேன். இப்படி கேடுகட்ட விஷயத்த செஞ்ச அப்பா கிட்ட சொல்லாம வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. சுபத்ரா, இருந்தாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க வேண்டாம். நானும் எங்க வீட்டுக்காரும் சேர்ந்து பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நாங்க எதுக்காக அப்படி பண்ணோன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. இவனும் இந்துவும் சேர்ந்து ஒன்னா வாழக்கூடாது. அதுதான் எங்களோட நோக்கம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.